நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை, அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ளடக்கிய நாட்களாகும். இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள், இந்த பங்குனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் மேஷத்தில் 3 வாரமும் ராசியில் கடைசி வாரம் மட்டுமே இருக்கிறார். அப்போது முதல் 3 வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறான்னு சொன்னாலே செலவினங்கள் ஏற்படும் அல்லது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதுவும் சனி பகவான் வேறு பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. மன உளைச்சல்கள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். செலவினங்கள் ஏற்படும், ஒரு பின்னடைவு கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் முதல் 3 வாரமும் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வாரம் உங்கள் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது என்பது ஒரு அமக்கலமான ஒரு விஷயம், மிகவும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த ராசி அன்பர்களுக்கு. 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் முதல் 15 நாளும் பிறகு 12ஆம் இடத்தில் 15 நாளும் இருக்கிறதால முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும். ஏன்னா குருவோடு வேறு சேர்ந்திருக்கார், சுபீட்சம் இருக்கும், அளவு கடந்த வருமானம் வரும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் கடைசி 2 வாரம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அவர் 2 கூடையவன் 12ல் போய் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கடைசி 15 நாள் வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒரு சரியான நபர் நீங்கள் அந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் இப்போ செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து இருக்கிறதால கொஞ்சம் உங்கள்கிட்ட வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஸ்பீடு இருக்கும். அதனால் அந்த வாக்கு வீரியத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அது எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், வண்டி வாகனங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படலாம், தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மற்றபடி 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு கல்வி ஸ்தானம். பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் 15 நாள் கொஞ்சம் சுகவாசியாக இருப்பீங்க. கடைசி 15 நாள் சனி பார்வை இருக்கிறதால உங்களுக்கு சுகம் இருக்காது, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
இடத்து அதிபதி 2க்கும் 5க்கும் உடையவர் முதல் 15 நாள் மீனத்தில் இருக்கிற புத பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் முதல் 15 நாள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதனுடைய ஆதரவால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். ஆன போதிலும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல கடைசி 15 நாள் அமர்வதால் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. 6ஆம் இடம் கேது இருக்கிறார். கேது இருந்து முதல் 15 நாள் சனி பார்க்குறார். அப்போது எதிரிகளுடைய தாக்கம் ஒரு சிலருக்கு முதல் 15 நாள் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. அதனால் உங்களை பொறுத்த வரையும் முதல் 15 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல யார் நண்பன் யார் எதிரின்னு தெரியாது. ஒரு சிலருக்கு கடன் சுமை விழிப்பிதுங்க வைத்து விடும். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் 15 நாள் எச்சரிக்கையோடு செயலாற்ற வேண்டும். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் சுக்கிரனும் பார்க்கிறார். ஆனால் 7க்குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் பூர்வீகத்திற்கு சென்று அங்கே வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி கணவன் மனைவி அன்னோன்யம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் முதல் 15 நாள் சனி பகவான் இருக்கிறார். அடுத்து 15 நாள் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். ஏன்னா 9ல் இருக்கிறத விட 10ல் இருந்தால் இன்னும் சிறப்பு. அவர் மூல திரிகோண வீடு. அப்போ முதல் 15 நாள் தொழில்துறை ஓரளவுக்கு நன்றாக சென்றாலும் கடைசி 15 நாள் ரொம்ப அமக்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சலுகைகள் வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அவர் 4க்குடையவன். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம். 11க்குடையவன் 11ல் இருக்கிறதால நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. மற்றபடி இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் மிக சிறப்பாக பணியாற்றுவார்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஓரளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எண்ணிய செயல் ஈடேறும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன இது வரைக்கும் உங்களுடைய இந்த மாதம் எதை செய்யணும், எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். முதல் 15 நாள் மைத்துனர் மற்றும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் அதுவே மாத இறுதியில் கடைசி 15 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும். ராகு 12ல் இருந்தால் சுற்றிக்கிட்டே இருப்பார். என்னதான் இருந்தாலும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. தமிழ் தேதியை தான் குறிப்பிட்றோம். பங்குனி தேதி ஆரம்பத்தில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, அப்புறம் மாத கடைசியில் 28, 29, 30 5 நாட்கள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மிக சிறப்பாக, அதாவது
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி முதல் 3 வாரம் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத ஒரு நிலை ஏற்படும். கடைசி வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரமாக கடைசி வாரம் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.